உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை விழிப்புற்று எழுக எனும் தலைப்பில் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டாடியது. இணையவழியில் நடந்த இந்த கவியரங்கத்தின் முதல் 2 பாகங்களை முந்தைய காணொலியில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அதன் இறுதி பாகம் இக்காணொலியில் காணலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் சொல் மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அடுத்து அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கவிமாமணி உலகியநல்லூர் சே. கார்த்திகேயன் அவர்கள் சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர், அமைதியாக அனைத்தையும் சொல்ல நினைக்கின்ற சொல்லேருடவர், எழுச்சிமிக்க கவிதைகளை தொடர்ச்சியாக எழுதுபவர் உலகியநல்லூர் சே. கார்த்திகேயன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். சொல்லின் செல்வர் கலைமாமணி, ஆவடியார் ஐயா உள்ளிட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழிப்புற்று எழுக. பூட்டிய கதவுக்குள் அடைத்து வைத்து பூச்சாண்டி காட்டும் வித்தை எல்லாம் நாட்டிற்கு உதவும் நயம்பல கிடைக்க ஆட்டுவிக்கும் சூழ்ச்சிகள் அறிந்து அடுத்து முன்னேறு கதவை திற. சுட்டிருக்கும் பகலவனாய் தீபம் ஏற்றி சுதாரித்த எழில்வனப்பாய் மீதேறி காட்டாற்று வெள்ளமாய் காய்ந்து ஓடு கடத்தும் நிலையால் கடந்தே மீட்டு கயவர்கள் ஆட்கொள்ளும் காலமது மீட்சி கருத்தியல் பேணும் கொடுப்பமைவிலே புயல் வெள்ளம் போல் நீ புறப்பட்டே புவிதனை மாற்றிடு புற்றிசலாய் பொங்கிடு. வழிமறித்து விழிப்பிதங்கும் கூட்டந்தன்னை வாட்டுகின்ற துன்பம் வரினும் எதிர் நீந்தே கழிவாற்றும் கோலமில்லை நீ புலி கடந்தூரம் பாய்ந்திடு கடமைதனை உணர்ந்திரு. பேராயுதம் உனக்குள் இருக்கும் பசப்பும் பேதமை ஒதுக்கிட்டே கிளர்ந்திடு. நாட்டில் பாராமுகம் இருக்கட்டும் பயங்கொள்ளா புலியே பாய்ந்திரு பசித்திரு விழித்திரு விழித்திருக்கும் எழுச்சியாலே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். துள்ளி எழுந்தால் தூரம் அதிகமில்லை, பயந்து கிடந்தால் பாதை தெரிவதில்லை. பண்பட்ட சொல்லை பல கோணங்களில் எடுத்து சொல்லி கருத்துக்களால் காயப்படுத்தாமல் கண்ணியமான சொற்களில் கவிதை தந்தார் கள்ளக்குறிச்சி உலகியநல்லூர் கார்த்திகேயனை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ்த்திறன் ஆய்வு நடுவும் இயக்குனர் முனைவர் தாராபுரம் தா. சங்கீதா அவர்கள் சிறந்த கவிதைகளால் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர். நல்லாசிரியராக ஆசிரிய பணியோடு தமிழ் பணியையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் முனைவர் தா. சங்கீதா அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கம் தன்னாட்சி நிறுவனம் ஐயா அவர்களுக்கும் இணைய வழியில் இணைந்துள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் நிறைவரையாற்ற காத்திருக்கும் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் இதுவரை பயணித்த அனைத்து கவிஞர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். விழிப்புற்று எழுக. பெண்களின் ஆயுதம் கல்வி இங்கு பூமியில் தனித்துவம் பெறலாம் துணிந்து. பாவேந்தரும் பாரதியும் கண்ட கனவுகள் பாவைகளே விழிப்புற்று சாதனைகளை படையுங்கள்.
விதியென்று மதியென்று வீழ்ந்துவிட கோலையல்ல நீங்கள். வீதி தாண்டி போகலாம் துணிவு கொண்டு. மதுவும் மரணமும் உன் விதியல்ல, மாறிடு மானிடா. மாறி வரும் பண்பாடு மனிதனுக்கு அழகல்ல. மண்ணை காத்திட விழித்தெழு நாளை. மலராக மண்ணும் மனிதனுக்கு விடை தரும். வாழ வழியின்றி சமுதாயம் மாறும் முன் விழித்தெழு. இயற்கைதான் சிறப்பு, இதயமாய் அதை விரும்பு. அழியும் மலைகளையும் இயற்கையையும் அரவணைத்திடு. அன்பிற்கு அத்தாட்சி அன்னை தந்தை. ஆர்வத்தோடு உனக்காக காத்திருக்க தீய நட்பு எதற்கு? கலனையும் உனக்காக காத்திருக்கு, அதில் நீ இறங்கு. கணினி கைபேசியில் உறங்குவதை தவிர்த்திடு. தாய் மண்ணில் இருக்கும் வாழ்வு சிறப்பு. அந்நிய மண்ணில் அடிமை சாசனம் பெரும் வெறுப்பு. அத்தனையும் ஏற்றுக்கொண்டு ஏன் நீ திகைப்பு? சங்க இலக்கியம் சொல்லாத செய்தியை சன் தொலைக்காட்சி சொல்வதில் என்ன சிறப்பு? புரட்சி நாயகனாய் சொன்ன வரிகள் மனதிலே நிறுத்து. பாரதிதாசன் வழிகளில் விழிப்புற்று எழுகவே. சிறந்ததொரு வாய்ப்புக்கு நன்றி ஐயா. சலசலக்கும் ஓடைக்குள் சங்கீத சாரல் வரும். சங்கீதா வாய் திறந்தால் சந்தனமாய் தூறல் எழும். கொங்கு தமிழின் கொஞ்சு மொழி இவர். தங்க நிழலாய் தங்கி திளைப்பார் தாராபுரம் சங்கீதாவின் தன்மான கவிதை கேட்டு தளர்ச்சி நீங்கி தழைப்போம், தமிழ் போல உடைப்போம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்கள் சிறந்த கவிஞராக, நல்ல பேச்சாளராக, அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயலாற்றுகின்ற பணியாளராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். தமிழையும் தமிழ் தந்த தலைமையையும் தலைவணங்கி இந்நேரத்தில் பாவேந்தனுக்கு விழா எடுத்துக்கொண்டும் பல நூறு கவிஞர்களை உருவாக்கி ஆரவாரமின்றி அன்போடு பல்வேறு அமைப்புகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து கொண்டும் தமிழகம் தாண்டி பல மாநிலங்களை தாண்டி கடல் கடந்தும் பல நாடுகளிலும் ஆலமரமாய் தழைத்து நிற்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்திற்கும் அதை நிறுவி சிறப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆவடியார் என்ற அடைமொழியோடு அனைவரையும் அரவணைத்து நல்லார்க்கினியராய் வலம் வரும் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடி குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களோடு நன்றி நன்றி என நன்றி பல தெரிவித்துக் கொள்வதிலும், அந்த ஆலமர நிழலில் தமிழ் தாரகை சுகந்தீனாவாகிய எனக்கும் நின்று கொள்ள சிறு இடம் கிடைத்திருப்பதில் பெருமையோடு மகிழ்கிறேன். உடன் கவிப்பாடும் கவி பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, விழிப்புற்று எழுக என்ற தலைப்பில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எல்லாம் தட்டி எழுப்பிட என் கவி வரிகளோடு வந்திருக்கிறேன். ஆம், செயல்படுதலில் தயக்கத்தில் இருப்பவர்களை தட்டி எழுப்பிவிடத்தான் இந்த வரிகள். தூண்டிலை வீசுபவனுக்குத்தான் மீன்கள் சிக்கும். தூண்டிலை வீசுபவனுக்குத்தான் மீன்கள் சிக்கும். தூர நின்று வேடிக்கை பார்ப்பவனுக்கு எதுவும் சிக்காது. கடைசி வரை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். விதி என்றும் சதி என்றும் எதுவும் இல்லை உன் மதி தன்னை உபயோகிக்கும் வரை. விதி என்றும் சதி என்றும் எதுவும் இல்லை உன் மதி தன்னை உபயோகிக்கும் வரை. எரியும் போதுதான் கற்பூரம் தெய்வத்தின் முன்னால் காட்டப்படுகிறது, எரியாமல் கிடக்கும் போது அல்ல. சங்கு கூட சுடும் போதுதான் வெண்மை அடைகிறது. பட்டை தீட்டும் போதுதான் வைரம் மதிப்பு பெறுகிறது. உருகும் போதுதான் மெழுகுவர்த்தி ஒளி தருகிறது. உரசும் போதுதான் சந்தனம் கூட மனம் வீசுகிறது. விழிப்புடன் வாழ்க்கையை வசப்படுத்தினால் இந்த பூமி என்ன, அந்த வானம் கூட உன் வசம்தான். விழிப்புற மறுப்பவனுக்கு நினைவுகள் எல்லாம் நகராமலேயே வட்டமடிக்கும். ஆம், நாளைய கனவுகளும் நேற்றைய இழப்புகளும் கூட நிதானம் இழக்கும். விழிப்பெற்று எழுந்திரு. கரிய இழவை கொண்டுதான் கரிய இரவை கொன்று தின்றுதான் உதிக்கின்றது வெம்மை சூரியன். வெளிச்சம் வருவதால் அதைத்தான் நாம் விடியல் என்கிறோம். பாறையின் தூக்கத்தை தட்டு எழுப்புகையில்தான் பிறக்கிறது கவின் சிற்பம். துணிந்து விட்டால் சில வழி தெரியாத பாதைகள் கூட நம்மை சரியான திசையில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். மனிதனே, நீயும் தடைகளை தாண்டி விழிப்புற்று எழும்போதுதான் வாழ்க்கை வளம் பெறும்.
விழித்தரும் உயிரினமே உலகில் உயிர் வாழ தகுதி பெறும். ஆம், வாழ்வில் விழிப்புற்று போராடும் வரைதான் நீ மனிதன். போராட மறுப்பவன் சவத்திற்கு சமம். யாருடைய தடைகளும் உன்னுடைய துணிவை தாண்டி ஒன்றும் செய்துவிட முடியாது. யாருடைய தடைகளும் உன்னுடைய துணியை தாண்டி ஒன்றும் செய்துவிட போவதில்லை. துணிந்து விடு, துணிந்து செயல்படு, நினைத்ததை முடித்திடு. பாதையை நகர்த்திவிட்டால் மறுபடியும் வழியடைய முயற்சி செய்யும் எறும்பை போல விழிப்புற்று எழு. ஒருவனுக்குள் கற்பனை ஊற்று விழிப்புற்று எழுகையில்தான் அவன் கவிஞனாகிறான். விரலில் வைத்த மையிங்கே விழலுக்கிரைத்த நீர் போல வீணாகும் போதும் விழிப்புற்று எழுந்திரு. உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். விமர்சனங்களை படிக்கட்டுகளாக்கி நிமிர்ந்து நில். காலம் மாறும், முயற்சி கை கொடுக்கும், கனவு நனவாகும், உலகம் உன்னை உணரும். விழிப்புற்று எழு. விழித்தெழுந்தவனுக்குத்தான் வரலாறு உண்டு. விதியே என்று இருந்தவனுக்கு ஒரு வரலாறும் இருந்ததில்லை அகிலத்தில் இன்று வரை. விழிப்புற்று எழுந்தவனுக்குத்தான் வரலாறு உண்டு. விதியே என்று இருந்தவனுக்கு ஒரு வரலாறும் இருந்ததில்லை அகிலத்தில் இன்று வரை. முற்றும் முதலாவதாக நாம் உயர்தமிழை சிதைக்க எவர்வரினும் உயிர் கொடுக்க தயங்காதே. விழிப்புற்று எழு. ஒரு தமிழ் கவிஞனை கவிவரி பூக்களால் போற்ற இத்தனை தமிழ் கவிஞர்கள் இணைந்திருக்கும் இந்நன்னாளில் தமிழ் காக்க கைகோர்ப்போம். வாழ்க வளமுடன். கவியரங்கை ஒருங்கிணைத்த அத்துணை சகோதரிகளுக்கும் வரவேற்புரையாற்றிய சகோதரிக்கும் மற்றும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலையாத தமிழெடுத்து காலத்தால் நிலையாக்கும் கவி சொன்னார். மழையாக துன்பம் வந்தாலும் குலையாமல் நின்றிட்டால் சிலையென்றே சிறப்பு பெறுவோம். துணிந்து நில், தொடர்ந்து செல், துயரம் தூரம் போகும். தன்னம்பிக்கை வரிகளால் தமிழ்த்தாரகை சுகந்தியினார் நன்னம்பிக்கை நாற்றாய் நல்ல கவி சொன்னார். நாளும் வாழ்க என்று வாழ்த்தி அடுத்து தன்னுடைய கவிதை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் நல்ல கவிஞர், ஆசிரியராக பணியாற்றி தமிழ் பணியாற்றுவதை தன்னுடைய முழுமையாக பணியாக ஏற்று செய்து கொண்டிருப்பவர். பல கவியரங்கங்கள் நடத்தி பங்கு பெற்றவர், சிறந்த பேச்சாளர், நூலாசிரியர் என்று பயணக்கட்டுரை எழுதி சிறப்பு பெற்றவர் கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். முத்தமிழுக்கும் சிறப்பு சேர்க்க முழுமூச்சாய் பாடுபடும் முத்தமிழ் போல 3 நிறுவனங்களை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம், தமிழ் திறன் ஆய்வு நடுவம், அம்மா தமிழ்விடம் என்று 3ஐயும் நிறுவி முத்தாய்ப்பாக தெருவெல்லாம் தமிழ் மணக்க செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தலைமை ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி தொடர்கின்றேன். கலைமாமணியாக பட்டம் பெற்றீர், சொல்லின் செல்வராக பட்டம் பெற்றீர். இன்று ஏனோ தெரியவில்லை, உங்களுடைய கவிஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த பின்னூட்டம் முன்னூட்டம் அத்தனையுமே புதுவை கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதிதாசனையே கொண்டு வந்து நிறுத்தியது போல இருக்கிறது ஐயா. அதற்காக உங்களுக்கு தனி பாராட்டு ஒன்றையும் தெரிவித்துக் கொண்டு அரங்கம் நிறைத்திருக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும், கவிஞர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை சொல்லி நானும் கவிக்குள்ளே நுழைகின்றேன். விழிப்புற்று எழுக, சத்தமின்றி நித்தம் சித்தம் இனிக்க தேன் சுவை பா தந்தவன். ஆசானாய் கொண்டவனோ கவிப்பித்து தலைக்கேறி காதல் மனைவி குடும்பம் காக்க மறந்து திரிந்தான். பரிதவிப்பு கண்ணால் கண்டவனோ தன் பெண்டு பிள்ளை நலம் சேர பிழைப்புக்கு வழி தேடி பெருமித கவிஞனாய் உயிரை உயர் தமிழுக்கு ஆக்கினான். அழகு நிலா எழில் வான் பாடுபொருள் ஆனாலும் சோற்றுக்கு அல்லாடும் ஏழை ஓமை வைத்தான். பரங்கியர் வந்து பாடம் தந்து போன பின்னும் பழங்கதைதான் பேசி ஓயாதீர், புதியன புகுமின் என்றான். சாதி சண்டை சாதனைதான் என்ன, நல்லாவின் பாலாய் நற்றமிழ் போற்ற கூவி அழைத்தான். வயிற்று பசிக்கு சோறிடுவீர், அறிவு பசிக்கு கல்விச்சாலை தருவீர், தாராது ஒளியின் கழுமரம் ஏற்றுவோம் என்றான். எத்தனையோ சொன்னான், எவர் கேட்டார்? எத்தனையோ சொன்னான், எவர் கேட்டார்?
கதை முடிவில் தீர்வு வருமென்றே முழு சேமிப்பை படமெனும் வியாபாரத்தில் முதலாக்கி முடியாமல் முடித்துக் கொண்டான். நல்லோரே சான்றோரே, இத்தனையும் கேட்டும் வாளாயிருப்பீரோ? தமிழுலக தலை நிமிர நீர் எழுவீர் விழிப்புற்று. நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றிகள் ஐயா. சொற்களால் சுகந்தேடும் சுந்தர தமிழால் நற்கவி சொன்னார். அற்புத கவிதைக்கு பற்பல விளக்கம் சொல்லும் கற்பனை கவிஞருக்கு மத்தியில் கல்வெட்டு கவிதை தந்து கருத்தாக நம்மை வென்றார். மீனாட்சி சுந்தரமூர்த்தி தானாட்சி செய்கின்ற தமிழ் போல் தழைத்து வாழ்க. அடுத்து அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சென்னை மாவட்ட இணை செயலாளர் கவிமாமணி ஆசு கவி இனியா சாந்தி அவர்கள். இளம் முனைவர் பட்ட ஆய்வாளர், பல்வேறு யோகா பயிற்சிகளை பெற்று இப்பொழுது கல்வெட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருப்பவர். எதையும் அவசரமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வ பெருக்கால் அடிக்கடி மாநிலம் விட்டு மாநிலம் பயணம் செய்பவர். தமிழ் தேடி நாள்தோறும் செல்லும் இடங்களில் எல்லாம் சிறந்த தமிழ் பணி ஆற்றுபவர் ஆசு கவி இனியா சாந்தி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். பாவேந்தர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் ஓங்கி வளர்ந்திடவே ஆணிவேராய் இருக்கின்ற ஆவடியாருக்கு வணக்கங்கள். கிளைகளாய் இலைகளாய் இயங்கி வரும் மற்றையோருக்கும் இனியாவின் வணக்கங்கள். குடும்ப விளக்கு எழுதிய பெண்ணின் செயல்களை உலகிற்கு உணர்த்திய உண்மை கவிக்கு கவி விழா எடுத்திடும் சொல்லின் செல்வர் வரலாற்று பெட்டகம் ஆவடியாருக்கு சிறப்பு வணக்கங்கள். நன்றிகளோடு தமிழ் தாரகை ஆசுகவி இனியா. விவாத மேடையில் அனல் தெரிக்கும் விவாதங்கள், அடுக்கடுக்காய் விவாதங்களை எடுத்து எம்பும் ஆவடியாருக்கு இனியாவின் தமிழ் வணக்கங்கள். விழிப்புற்று எழுக. நல்லோர் வாழும் உலகம் தன்னில் நல்லவைகள் தானே நடந்திடும் அன்றோ. எல்லோருக்கும் கல்வி தன்னை வழங்கவே பல்லோரும் விழிப்புற்று எழுகவே. எல்லோருக்கும் கல்விதனை வழங்கவே பல்லோரும் விழிப்புற்று எழுகவே. பாவேந்தன் புரட்சி கவியின் எழுச்சியை பாலருக்கும் சொல்லி தந்திடவே வேண்டும் இங்கே. நாட்டில் நல்வளங்கள் விளைந்திடவே நானிலத்தில் பெருமழை பெய்திட வேண்டும் தானே. நல்லோர் உள்ள மண்ணில் பொழியுமே நன்மழை என்றே ஆன்றார் சொன்னாரே. நல்லினப்பற்றை சொல்லிடும் தமிழ் எழுத்துக்களை நமக்கே தந்தவரன்றோ புரட்சி கவி. உழைப்பவனை உள்ளத்தில் நிறுத்தினாரே. உழைப்பவன் தன்னை ஏய்ப்பவன் தன்னை எழுத்தால் சுட்டரித்து சூடுரைத்தாரே. பொது உடைமை கொள்கையை எடுத்துரைத்தாரே. பெண்மைக்கு கல்வி வேண்டும் என்றுரைத்தார். ஆண்மை பெண்மை பேதமை அகற்றவும் எழுதினாரே. பெரியார் கொள்கையை உள்ளத்தில் ஏற்றாரே. சீர்திருத்த கருத்துக்களை எழுத்தில் படித்தாரே. கனக சுப்புரத்தின பாரதிதாசனே, இனமான தமிழ்கவி பாரதிக்கும் தாசனே, புதுமை புரட்சி செய்த பெரியாருக்கும் தோழனே, பூணூலோடு புனரமைப்பு செய்தவரை ஏற்றாரே. அடிமை விலங்கை ஒடிக்க பாடினாரே. சுதந்திரத்தின் தேவையையும் மனதில் ஏற்றினாரே. சுவாச காற்றாய் சுதந்திரத்தை அனுபவித்தே பொது உடைமை சமுதாயமே பெருமை என்றாரே. மொழியை அழித்தால் இனமே அழியும் உலகத் தத்துவம் உரைத்தவன் நீயே. ஆவினத்திற்கும் மனிதர்க்கும் இடையே உள்ள வேறுபாடு பேச்சுதான் என்ற உண்மை உணர்த்தினாயே. பெண்களின் விழிப்புணர்வு வளர்த்தாயே. ஆண்களின் அடிமை பேச்சு தரணிக்கு நாசம் என்றாயே. விழிப்புற்று எழுக என்று சூளுரை உரைத்தாயே. விழிப்பார்வையால் பெண்ணினத்தை எழுப்பினாயே. தமிழ் மொழியின் பெருமை உணராத
தமிழனை விழிப்புற்று எழுகச் செய்திடவே, தமிழனை விழிப்புற்று எழுகச் செய்திடவே கீழடி மாந்தன் பண்பாடே முதல் பண்பாடு, கீழடி மாந்தன் பண்பாடே முதல் பண்பாடு, கீழடிக்கும் முந்தையனாய் தமிழனினும் அழகாய் கவியால் எடுத்துரைக்க வந்திடுக பாவேந்தா, அழகாய் கவியால் எடுத்துரைக்க வந்திடுக பாவேந்தா. நவீன உலகத்தில் மாந்தர்கள் இருந்தாலும் பெருஞ்சுவரை மனதுள்ளே எழுப்பியுள்ளார், பெருஞ்சுவரை மனதுள்ளே எழுப்பியுள்ளார். உலகம் கைக்குள் சுருங்கி விட்டது, பழகு தமிழ் பேசிடவோ பெருமகிழ்வு கிடைக்கின்றது. மனிதன் உள்ளம் இப்போ விலங்கினும் கீழாய், மனிதனின் உள்ளம் இப்போ விலங்கினும் கீழாய். தனிமனித தன்மானம் காத்திடவே, தனிமனித தன்மானம் காத்திடவே பெண்ணினம் தினம் தினம் போராடுகின்றதே. ஆணினத்தின் சிறுமை புத்தி தன்னை சீர்திருத்தவே செம்மாந்த செந்தமிழ் புலவா, ஆணினத்தின் சிறுமை புத்தி தன்னை சீர்திருத்தவே செம்மாந்த செந்தமிழ் புலவா. கரத்திலொரு எழுது சுடுகோலேந்தி, கரத்திலொரு எழுது சுடுகோலேந்தி தமிழினத்தை மீட்டெடுக்க விழிப்புற்று வருகணி, விழிப்புற்று மீண்டும் பிறந்து வருகணி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவரும் சிறப்பாக கவி பாடினீர்கள். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். மகிழ்வு. ஆணி வேர்தான் என்றாலும் சல்லி வேர்கள் சளைத்ததில்லை, கிள்ளி எறிய வேண்டாம். முள்ளில் முத்தெடுக்கும் வித்தை கற்ற முற்போக்கு கவி இனியாவின் அறிவினடை கருத்துக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் மதுரை மாவட்ட அமைப்பாளர் முனைவர் சு நாகவள்ளி அவர்கள் சிறந்த கவிஞர், கவிதை நூல்களை வெளியிட்டவர், நல்ல பேச்சாளர், ஆசிரியர் என்று பல நிலைகளில் தமிழ் பணியை தொடர்ந்து அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தோடு செய்து வருபவர். அவர் தன்னுடைய கவிதைகளை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு அன்பு வணக்கம். சொல்லின் செல்வர் ஆவழியார் ஐயா அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். மற்றும் இக்கவியரங்கில் இணைந்துள்ள கவி பெருமக்களுக்கும் ஆளுமைகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழிப்புற்று எழுக. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளில் புரட்சி கவி படைத்திட்டோம். புதுவையில் பிறந்து புரட்சி தீவாய் வாழ்ந்து எண்ணற்ற மொழியிருந்தும் தமிழ் மொழியை தாய்மொழியாய் எண்ணிய எம் பாரதிதாசனே, பாவேந்தரே, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று முழங்கி தமிழ் மணக்கச் செய்தவரே, தரணி முழுக்க தமிழ் மணக்கச் செய்தவரே, எங்கள் பாவேந்தரே, பாரதிதாசனே, விழிப்புற்று எழுக என்று எல்லோரையும் விழித்தே இருக்க வைத்தவரே, பெண்மைக்கும் மேன்மை தந்தவரே, வந்திட்ட இடர்களை கடந்திட்ட வரகவியே, பாரதிக்கு தாசனாய் இருந்து பைந்தமிழில் பற்று கொண்டவரே, எங்கள் பாவேந்தரே, கல்வி வேண்டும், அக்கல்வி பெண்மைக்கு வேண்டும் என்று முழங்கியவரே, பெண்ணினத்தை தலைத்தோங்க செய்தவரே, பாவேந்தரே, பாரதிதாசரே, எண்ணற்ற கவிகளை படைத்து அக்கவிகளின் மூலம் மக்கள் மனதில் புரட்சி தீயை ஊட்டி தமிழினத்தை வாழ வைத்தவரே, தமிழை தலைக்க செய்தவரே, எங்கள் பாவேந்தர் பாரதிதாசனே, வாழிய வாழியவே, உன் புகழ் வாழிய வாழியவே. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். தென்பாண்டி தமிழின் தேன்பாகு சொற்கொண்டு அன்பான கவிதை சொல்லி அழகாக கவி முடித்தார். கற்கண்டு சொற்களார் சொற்கொண்டு சுவை கூட்டுகின்ற அற்புத கவிஞர் இவர். அழகூட்டும் கருத்துக்களை அணிவகுக்கும் ஆற்றல் கண்டு அனைவருமே போற்றுகின்றோம். அழகு கவிதை தந்த முனைவர் சு நாகவள்ளி அவர்கள் பல்லாண்டு வாழ்க. அவர் கவிதை போலவே அவரும் வாழ்க. அடுத்த கவிதை வழங்க அரக்கோணத்தில் இருந்து பாப்தி சுந்தர் அவர்கள். இவர் ஆர்வத்தால் கவிதை எழுதி அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கிறார். தொடர்ந்து தமிழ் மீது கொண்ட காதலால் தன்னுடைய மனைவியோடு போட்டி போட்டுக் கொண்டிருப்பவர். அரக்கோணத்திலிருந்து பாப்ஜி சுந்தர் அவர்கள் கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவரை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடி குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் கவிதையில் நுழைகிறேன். தமிழ்நாட்டின் கடைகளில் பெயர் பலகைகளில் தமிழ் மொழி ஆள
விழிப்புற்று எழுக. தமிழரெல்லாம் ஒன்றுபட்டு தரணிலே தமிழ் மொழியை உயர்த்திட விழிப்புற்று எழுக. மணமக்கள் இல்லறத்தை தொடங்கும் நாளில் தமிழில் மந்திரத்தை ஓத விழிப்புற்று எழுக. துறைதோறும் புது புது நூல்களை தமிழ் மொழியில் எழுதிட விழிப்புற்று எழுக. கடல் போல செந்தமிழை பெருக்க கடல் தாண்டியும் கற்பிக்க விழிப்புற்று எழுக. தமிழ் வளர்ச்சிக்கு தனி மனிதன் தன் பங்களிப்பை தருவதற்கு விழிப்புற்று எழுக. பிற மொழிகளில் கற்றல் கண்ணாடி என்றும் தமிழ் மொழியே நம் கண்கள் என்றும் விழிப்புற்று எழுக. தமிழின் முன்னேற்றமே தமிழனின் முன்னேற்றம் என்று தமிழை முன்னேற்ற விழிப்புற்று எழுக. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்னும் உண்மையை மழலை பருவம் முதலே ஊட்டி வளர்த்திட விழிப்புற்று எழுக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. உயிர் வளர்க்கும் தமிழை உணர்வாக போற்றி பயிர் வளர்க்கும் பணியை பாங்குற செய்ய வேண்டும் என்று பண்பாக சொன்ன பாப்ஜி சுந்தர் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை அரங்கேற்றம் செய்வதற்காக கவிநிலவு தேன்மொழி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். கவிநிலவு என்றால் நான் மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நீங்கள் 51 பேருக்கு கவிநிலவு என்று விருது தரப்போகிறீர்களே என்று கவலையோடு வந்திருக்கிறார். எனவே 52வது கவிநிலவாக அவரையும் ஏற்றுக்கொண்டு கவிதை வழங்க அழைக்கிறேன். மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. பாவேந்தரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் தவறாது சிறப்பாக கவிஞர்களின் பாக்களின் மூலம் பாமாலை சூடி மகிழும் சொல்லின் செல்வர் அவர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இந்த அவையில் கவிதை படைத்த அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். விழிப்புற்று எழுக. பாமர மக்களின் பழமை உணர்வில் போர்த்தி இருந்த உழைப்பின் வியர்வையை உதறி எறிந்து பகுத்தறிவால் நெய்த சிவப்பு கம்பளத்தை புரட்சி பாதையில் விரித்து சென்ற புரட்சி கவி பாருள்ளவரை பறந்து விரிந்திருக்கிறார். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பியதை போன்று உறங்காமல் வேதனையில் அடிமையாய் உழன்று கிடந்த உழைப்பாளருக்கு உறக்க குரல் எடுத்து சித்திர சோலையில் இளைப்பாறச் செய்தவர். பெண்ணடிமைத்தனத்தை விடாமல் பேசித் திரிந்த பாரதத்தில் பெரியாருடன் கைகோர்த்து போராடிய புரட்சி கவி. நீலவானத்து கருத்த மேகத்தின் பின் மறைந்திருந்த மங்கையரின் மனங்களில் குடும்ப விளக்கேற்றி குதூகலத்துடன் ஒளிரச் செய்த மின்னல் நாயகன். மதிமயங்கி உணர்விழந்து மல்லாந்து கிடந்த மனிதர்களை விழிப்புற்று எழ வைத்தது இவரின் எழுதுகோள். முன்னாளில் சொல்லி வைத்த முட்டாள்தனங்களை கிழித்தெறிந்து முத்தான கருத்துக்களை தப்பாது விதைத்தவர். கூர்மதியின் அறிவாற்றல் பட்டை தீட்டப்பட்டது. புதுவையில் மட்டுமன்றி புவனமெங்கும் வாழ் தமிழ் மக்களிடையே. பாவேந்தர் படைப்புகளின் நிறைந்த அதிர்வுகள் பறையொலியும் மிஞ்சி பரவி முழங்கியதில் 8 திக்கும் ஏற்றம் கண்டது. பாரதிதாசனாரின் பாசுரையில் பயின்ற மக்கள் அடங்க மறுத்த அரிமாக்களாய் பவனி வந்தனர். புரட்சி கவி மூட்டிய கனலில் பொய்மைகள் தொலைந்தன, புதியன விளைந்தன. எழுகவே விரைந்து ஏன் இந்த மயக்கம், எழுப்பிய வேள்வியில் நல்லவர் வல்லவர் நாடெங்கும் விழித்தனர். இவை ஏதும் அறியாது வீண் பேச்சில் வீடு பேற்றை அடைந்திடும் அஞ்ஞானவாதிகள் அறியாமை போக்கிட ஆற்றல் பெற்றே ஆர்ப்பரித்து வாழ்ந்திட இவை சிவிட்டும் நேரமும் வீணாகி கடக்கும் முன் எழுகவே விழிப்புற்று. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வீண் பேச்சு, விவரமில்லா ஏச்சு, வீதியில் மூச்சு என்றான காலத்தில் தேன் பேச்சாய் தெல்லு தமிழ் மொழி மூச்சாய் நல்ல கருத்து சொல்லி நமக்கெல்லாம் தேன்மழை பொழிந்தார். தேன்மழைதான் என்றாலும் குளிக்க முடியாது, குடிக்க முடியாது, தேன் தடவித்தான் பார்க்க முடியும். எனவே தேன் மழை என்பது கேட்பதற்கு சுவையாக இருக்குமே தவிர தேவைக்கு மேல் போனால் ஆபத்து என்பதை அறிந்தவர்க்கு புரியும். எனவே
தேன்மொழி பேச்சு இனிமைதான் என்றாலும் நாம் அழைக்கின்ற போதெல்லாம் அவர் வரமாட்டார். அடிக்கடி வெளிநாட்டு பயணத்தில் இருப்பார். அதனால் நாம் அடைக்காமலே இப்பொழுது தேன் பேச்சு தந்ததற்காக அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர், அங்கிங்கென்னாதபடி எல்லா அமைப்புகளோடும் நல்ல உறவை நாள்தோறும் வளர்த்து வருபவர், சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர், தமிழ் மீது தனியாத பற்று கொண்டு தளராது உடைத்துக் கொண்டிருப்பவர் தேன்மொழி தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி பாராட்டுகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கவிதை அரங்கேற்றம் செய்வதற்காக யுனைடெட் சாமரிட்டன்ஸ் இந்தியா அறக்கட்டளையின் சர்வதேச தலைவர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள். இவர் 2007 மிஸ் தமிழ்நாடு பட்டம் வென்றவர், 11 மொழிகளில் வல்லமை பெற்றவர், 45 நூல்கள் எழுதியவர். இப்படி பல சிறப்புகளை கொண்டு இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர், உலகில் சிறந்த பெண் பொறியாளர் என்ற சிறப்பை பெற்றவர், இந்திய வம்சாவழி ஸ்வீடிஷ் NRI-யாக இருப்பவர். அவர் இப்பொழுது கவிதை வழங்க வருகை தந்திருக்கிறார். அவரை கவிதை வழங்க அழைக்கிறேன். மதிப்புக்குரிய அனைத்திந்திய தமிழ் சங்கம் தலைவர் ஆவடிக்குமார் அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் கவியரங்கத்திற்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்காக எனது நன்றிகள். மற்றும் கவியரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள், முனைவர் சு நாகவல்லி அவர்கள், முனைவர் த சங்கீதா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புற்றி எழுக என்ற தலைப்பில் யாம் கவிதை பாட உள்ளேன். கவிதையின் பொருள்: பெண்களின் எழுச்சி. பெண்கள் எழுந்து நிற்கும் நாள் இது. பாதைகளில் அரங்கத்திலே மாற்றம், தரணியில் மறைந்து கிடந்த இருள் அவளின் சக்தியில் ஒளி பொழிகிறது. புதிய நாளின் விடியலாய் வந்தவள், புரட்சி குரலின் ஓர் புதிய சொல். அவளின் குரல் கனவுகளுக்கு எரிய உலகம் பாடும் புதுமை முழக்கம். அவள் எண்ணத்தில் பதையும் உடைகள் உடலை உறுப்பு கொண்டால் நகர்கிறது. மகளிர் மனதில் படியும் ஆற்றல் உலகை வெற்றியுடன் அணைத்து அடிக்கும். கண்ணீர் ஊற்றுகளில் இருந்து அவள் சிகப்பு சூரியனை போல் எழுந்தாள். அவள் குரலில் சுமந்த கனவுகள் உலகம் தழுவும் விழியோடு. அவளின் எழுச்சி பலம் உணர்ந்தவன் மடமைகளை விளையாட்டு போல ஆக்கினான். அவளின் குரல் ஒழிக்கும் போது சட்டம் நியாயம் மெல்லிய தாழ்ந்தன. அவள் கருத்தில் மறைந்த பொக்கிஷம் தொடங்கி எழுப்பும் புத்திசாலி. பெரிய சொற்கள் அவளின் மூச்சில் மக்களிடம் விருப்பத்தை பெறுகிறாள். அவளின் கண்களில் துணிவும், அவளின் நடை பாதையில் ஆற்றலும், உலகம் புரளும் அவள் வாய் திறக்க உடனே அவளின் சத்தம் நீர் சுரக்க. பெண்களின் வேலையால் முடியும், கோடி கைகளால் பாரதம் விளையும். பெரிய வர்ணங்கள் அவளின் மனதில், அவளது எழுத்து நிறைய எண்ணம். அவள் குரலில் தொடங்கிய எழுத்து பொது மக்கள் கொண்டாட்டும் மாற்றம். அவளின் கவிதை இசைக்க அதிகாரிகள் திக்குமுக்காடுகிறார்கள். பெண்களின் சத்தத்தில் நீர்மலைகள் வெறியாய் தூக்கி உயர காற்றினும் அவளின் உற்சாகம் நீர்க்கமுகை புதிய விடியலாய் அவள் மிதக்க. நீதி கேட்கும் அவளின் குரல் உலகம் திரும்பும் மாறும் திசை. அவளின் கனவுகளில் ஒற்றுமை உலகில் மாற்றத்தையே உருவாக்கும். இன்று அவள் எழுந்து பேசுகிறாள். இன்று அவள் எழுந்து பேசுகிறாள். களத்தில் இருந்து உணர்வை தோற்றுகிறாள். பெண்களின் குரலால் புரட்சி விளையும். புதிய காலத்தில் தற்காலிகமாகும். பெண்களின் எழுச்சி ஓர் ஆற்றல், அவைகளின் குரல் ஓர் புரட்சி. புதிய நாளுக்கான அவளின் பாடல் எனது பாடல் எல்லையற்ற சிறப்பை உற்றுக் கொள்கிறது. என் குரலில் உள்ள இந்த குரல்
பெண்களுக்கு ஆற்றல் தருவேன். ஆற்றலுடன் இனி உயிர் கொள்கிறேன், பெண்களின் சிறப்பில் ஒரு உலகம். ஆற்றலுடன் இனி உயிர் கொள்கிறேன், பெண்களின் சிறப்பில் ஒரு உலகம். நன்றி. இருளகற்றும் ஒளியாய், இருண்ட வீட்டுக்கு விளக்காய், கருவளர்க்கும் தாயாய், கடமையாற்றும் தாரமாய், திருவளர்க்கும் மகளாய், தீரமிகு மங்கையாய், பெருநிழலில் அடைகாக்கும் பேசு தமிழ் பேரு, இவர் போல யாரு, வீறு கொண்டு எழுந்தால் வீழ்ச்சி இனி ஏது, சேறு கொண்ட சமூக சீர்கேட்டை சுருட்ட வந்த தேரு, தென்றல் எனும் மெல்லிசையாய் தெம்மாங்கு பாடும் இவர் பாரு, புதிய விடியல் தேடி பூபாலம் பாடும் புன்னகை சீரு, புரட்சி தூவும் போர்பாட்டாய் விழிப்புற்று எழுக என்று விளங்க வைத்தார். விடிக்க வைக்கும் தொடர்பணியா வியக்க வைக்கும் டாக்டர் ஷீபால் லூர்தஸ் அவர்களை பாராட்டுகிறேன். அவர் வழங்கிய கவிதைக்காக அவரை வாழ்த்துகிறேன். அவர் கவிதை போலவே அவர் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க. நிறைவாக இன்றைக்கு ஏறத்தாழ 52 கவிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேரத்தோடு வருகை தந்து சிறப்பான வகையில் இந்த கவிதையில் அரங்கேற்றம் செய்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாகவும் சீராகவும் எடுத்து சொன்னார்கள். அந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் காலத்தால் மதிக்கப்படுகின்ற நிலையில் அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தன. இப்படிப்பட்ட சிறப்பான கவிதைகளை வழங்கிய அனைவரையும் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இன்றைய மிக குறுகிய காலத்தில் ஒரு 4-5 நாட்களில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் 52 பேர் இதில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன். அதற்காக அவர்களுக்கு கவி நிலவு என்ற விருது சான்றிதழை உடனடியாக அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து வழிநடத்திய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள், அதை போலவே முனைவர் சு நாகவள்ளி அவர்கள், முனைவர் தா சங்கீதா அவர்கள் என்று ஒவ்வொரும் மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு பணிகளை நிறைவாக செய்திருந்தார்கள். அதற்காக அவர்களை மனதார மீண்டும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அதை போலவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்கத்தில் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவத்தின் முதன்மை இயக்குனர் முனைவர் சி முத்துமாலை அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வரவேற்புரையை வழங்கினார்கள். அவர்களைப் போலவே பல்வேறு கவி பெருமக்கள், குறிப்பாக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற பணிகளில் இருக்கின்ற, அனைத்திந்திய தமிழ் சங்கத்தை தாங்கி தழைக்க வைக்கின்ற துணைத் தலைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், தென்மண்டல தலைவர் முருக சரஸ்வதி போன்றவர்கள், அம்மா தமிழ் பீடம் செயலாளர் சுகந்தீனா போன்றவர்கள், இப்படி நான் சொல்லிக் கொண்டே போனால் யாரையாவது விட்டுவிடக்கூடும். எனவே பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஒருங்கிணைப்பில் தங்களுடைய பணிகளையும் செய்து இந்த அமர்வை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நிறைவாக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்கள் நன்றி சொல்ல இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிறைவான இந்த கவியரங்கம் நிறைவு பெறுகின்ற இந்த நேரத்தில்
பா எழுதவா என்கின்ற இணைய வழி மரபு பயிற்சியின் வழியாக பல பாவலர்களை உருவாக்குவதற்கும் பாவலர்கள் மரபு வழியில் பாடல் எழுதுவதற்குரிய பயிற்சியை தருவதற்கும் தன்னுடைய நேரத்தையும் நினைப்பையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மரபு மாமணி பாவலர் கோவிந்தராசன் பாலையா அவர்கள் நிறைவாக தன்னுடைய கருத்துக்களை அவர் விருப்பம் போல் கவிதையாகவோ கருத்தாகவோ இங்கே ஆசியாக வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். அதற்காக அவரை அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் சொல்லின் செல்வர் ஐயா அவர்களின் சீரிய முயற்சியிலே சிந்தைமிகு கவியரங்கம் கண்டேன், பார்த்தேன், ஓந்தேன், கழித்தேன், தவழ்ந்தேன், தனித்தேன், துளித்தேன், துளிர்த்தேன். சிறப்புமிக்க கவிஞர்கள் மாதமோ சித்திரை, மணிகாட்டி இன்னும் சிறிது நேரத்தில் காட்டிடும் பத்தரை, ஆயினும் இல்லை இங்கே நித்திரை, இதுவதோ கவி முத்திரை. ஆம், புரட்சி கவிஞனுக்கு கவி முத்திரை. சிறப்பாக வண்ணமிகு புரட்சி கவிஞனுக்கு பிறந்த நாள் கவியரங்கம். கண் சுமிட்டும் நேரத்தில் கண்ணோட்டம் கொண்டே மின்னோட்ட வேகத்தில் இங்கே மின்னலாய் பின்னூட்டம், அன்னமிடும் அன்னையைப் போல் அன்பினில் இடித்திடும் இடைவெளியில் மின்னலாய் கண்டேன் பேருவகை களிப்புற்றேன். ஆம், விழிப்புற்று எழுக. விழிப்புற்று எழுந்திட்டால் விடியலுண்டு, விழிக்காமல் இருந்திட்டால் வீணாம் வாழ்வு. அழித்திடவே நினைத்திடுவார் அச்சம் கொண்டால், அஞ்சாமல் வாழ்ந்திடுவாய் ஆக்கம் உண்டே. பழிப்பாறை புறந்தள்ளு பாதை உண்டு, பண்பாடு காத்திடவே படைப்பு கொண்டு, கவி படைப்பு கொண்டு. இழிவாக பேசிட்டால் எதிர்த்து நில்லு, இதயத்தை இரும்பாக்கி இடித்து தள்ளு. இதுதான் புரட்சி கவிஞரின் புரட்சி கருத்துக்கள். இழிவாக பேசிட்டால் எதிர்த்து நில்லு, இதயத்தை இரும்பாக்கி இடித்து தள்ளு. செந்தமிழின் உயர்வினையை சிறக்கச் சொல்லு, சிந்தையிலே உயரென்றே செழிக்கவில்லை. பந்தமுடன் வாழ்ந்திடவே பழகிக் கொள்வாய், பழமையினை மறக்காமல் பாட்டில் சொல்வாய். பழமையினை மறக்காமல் பாட்டில் சொல்வாய். வந்தாரை வாழ வைத்தே வதங்கி போனோம், வந்தாரை வாழ வைத்தே வதங்கி போனோம். பாட்டத்தை போக்கிடவே வருக என்பேன். நந்தவன தோட்டமாக நாமும் மாற்ற, நலிந்தோரின் வாழ்விலே நம்பிக்கையே. ஏமாற்றி பிழைப்போரை இனியும் நம்பி இருந்திடாதே சோம்பலாக என்னருமை தம்பி. ஆமாம் என்றே வாழ்ந்தே அடிமை போக்கை அகற்றிடவே புறப்படுவாய் அன்பு தம்பி. பூமாலை வேண்டாமே, பூமாலை வேண்டாமே, புகழை வேண்டு, புதினங்கள் செய்வதிலே புரிதல் கொண்டு. பாமாலை தமிழுக்கு பாடுவாயே, பாரினில் உயர்வென்று சாற்றுவாயே. வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். சீர்மிகு கவியரங்கம், சிறப்பு மிகு கவியரங்கம். தேரோடும் தெருவோடும் சிறப்பாக ஓடுகின்ற தேரை போல் கவித்தேர் ஓடியது கண்டேன். வெளியிலே சுட்டரிக்கும் வெயில், ஆனால் உள்ளத்தில் குளிர்ந்தது இந்த கவி மழை. அந்த கவிமழையில் நனைந்தேன், கவிதொழுத்தேன். வாழ்த்துக்கள் அனைத்து கவிஞர்களுக்கும். சுட்டரிக்கும் சித்திரையிலே வழங்கப்படும் விருதோ கவி நிலவு. ஆஹா, என்னென்பேன், சொல்லென்பேன், சிந்தை என்பேன், சீரென்பேன். வாழ்க ஐயா, வணக்கம், நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நிறைவாக தென்றல் தவழும் சிம்மாந்த சொற்கள். சொற்கள் ஒவ்வொன்றும் குளிர் நிலவாய் கோடை வெப்பத்தை குளிர்வித்தது. 6 மணிக்கு தொடங்கிய கவியரங்கம் தொடர்ந்து 3 மணிகளை கடந்து ஒரு நிறைவான கவியரங்கமாக முடிந்திருக்கிறது. இதில் காலத்தை வீணாக்காமல் எல்லோருடைய கருத்துக்களையும் சேமிக்க வேண்டும் என்ற நினைப்போடு இந்த கவியரங்கத்தை முன்னெடுத்தோம்.
அதில் முழு வெற்றி பெற்றிருக்கிறோம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்தது. சில காலங்களாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு தொய்வு வந்ததை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அந்த தொய்வை சீராக்க வேண்டும் என்ற நினைப்போடுதான் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் இந்த மாதம் ஊட்டியில் 2 நாட்கள் பக்தி தமிழ் மாநாடு நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டு அதற்குரிய ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு ஊட்டியிலே நுழைவதற்கே தடை என்கின்ற நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய சூழலில் ஊட்டியில் நாம் நிகழ்ச்சி நடத்த முடியாத ஒரு நிலை வந்தது. என்றாலும் நாம் அறிவித்ததை போலவே ஊட்டியில் தான் நடத்த வேண்டும் என்பதால் அதை இந்த சூழல் மாறுகின்ற வரை இன்னும் 1-2 மாதங்கள் கடந்த பிறகு அதை நடத்தலாம் என்று முடிவெடுத்து அதுவரை தொடர்ந்து குறைந்தது ஒரு 10 நாளுக்கு ஒரு கவியரங்கம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகளையாவது இணைய வழியில் நடத்தலாம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் அரசாங்கமே சொல்லுகிறது, இந்த கோடை காலத்தில் வெளியில் செல்லாதீர்கள், வீட்டில் இருப்பதுதான் பாதுகாப்பு, இல்லை என்றால் உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது என்று அரசாங்கமே அறிவித்து விட்டதற்கு பிறகு நாம் நம்முடைய தமிழ் அறிஞர்களை, அதிலும் பலர் வயது மூப்புடையவர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து அரசாங்கத்தின் கட்டளையை மீறி அவர்களை அழைத்து வந்து ஒரு தேச துரோக குற்றச்சாட்டுக்கு நான் ஆளாக கூடாது என்ற காரணத்தால் அரங்க நிகழ்ச்சிகள் இப்பொழுதைக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். அதனுடைய விளைவாகத்தான் இந்த கவியரங்கு. இதை தொடர்ந்து கவியரங்குகள் நடத்த போகிறோம். அதற்கு பிறகு நம்முடைய பக்தி இலக்கிய மாநாடு உதகமண்டலத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ அவ்வை விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. 2 நிகழ்ச்சிகளும் காலம் நமக்கு சரியான நேரத்தை தராத காரணத்தால் தள்ளி வைத்துக் கொண்டு வருகிறோம். எனவே அதுவரை இது போன்ற தொடர் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து இதை மிக குறுகிய காலத்தில் ஒரு 5 நாட்களில் எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை ஒரு சோதனை ஓட்டமாக இதை முன்வைத்தோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட எல்லோரும் வேகத்தோடு இருந்தார்கள். பல்வேறு சூழல்கள், இன்றைக்கு நெட் தேர்வு நடைபெறுகிறது. அதற்கு பல ஆசிரியர்கள், பல பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லுகின்ற நிலையும் இருந்தது. அதை எல்லாம் கடந்து பல நிகழ்ச்சிகள், அதிலே பயணத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இதில் பங்கெடுத்து இன்றைக்கு ஒரு நிறைவான இந்த நிகழ்ச்சியை அமைவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இது போன்ற இந்த பயிற்சி என்பது பலருக்கு பயன்படுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு கூட நான் பார்த்தேன், பலர் புதிய ஒரு சிலர் பங்கெடுத்தார்கள். ஆர்வத்தோடு அவர்கள் எதையும் எதிர்கொள்ளாமல், அவர்கள் காலத்தை பற்றி கருத்தில் கொள்ளாமல் அமைதியாக இருந்து நாம் அழைக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார்கள். நானும் இதற்கு அமர்வுகளை பிரித்து அதன் வழியாக ஒரு தலைமையை வைத்து அதை நடத்தினால் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளுகிறது. எனவே நான் முதலில் நினைத்தேன் ஒரு 30 பேருக்குள் இருப்பார்கள். நான் மரியாதைக்குரிய ஐயா கோவிந்தராஜன் பால ஐயா அவர்களிடம் கூட சொன்னேன், ஒரு 30 பேர் வருவார்கள், அவர்களை 2 அமர்வுகளாக நடத்தி விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் இது 50 பேரை கடந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் என் மீது வருத்தப்படக்கூடும். அவர்களை நான் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இணைந்தவர்களை வேண்டாம் என்று தவிர்த்து விட்டேன். அது ஏனென்றால் ஒரு கட்டுப்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இது போன்று நாம் அவர்கள் நம்மிடம் கேட்கிறார்கள் என்பதற்காக விட்டுக் கொடுப்பதால் அது பலருக்கு ஒரு தவறான நிலையை உருவாக்கி விடுகிறது. இதை தொடர்கிறார்கள். எனவே இனி அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. சரியான நேரத்தில் தொடங்க வேண்டும், சரியாக
பதிவு செய்பவர்கள் நேரத்தோடு பதிவு செய்பவர்களை மட்டும் அடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதன் வழியாக இன்றைக்கு இதை நடத்தி இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த முயற்சியில் முழு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்காது என்று நம்புகிறேன். எனவே ஒரு சிறந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கடலூர் மாவட்ட தலைவர் அருமை சகோதரி கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள், முனைவர் சு நாகவல்லி அவர்கள், முனைவர் சங்கீதா அவர்கள் இன்றைக்கு சிறப்பான வகையில் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நான் மீண்டும் பாராட்டி நன்றி உரையாற்றுவதற்காக அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கூர் நிறைமதி அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் விழா. இந்த நிகழ்வு இன்று சாத்தியப்பட்டதற்கு முதற் காரணமாக இருந்த அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இத்தனை குறுகிய காலத்தில் சாத்தியப்பட்டதற்கு இதன் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து செயல்பட்ட கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், கவிமாமணி சு நாகவல்லி அவர்களுக்கும், கவிமாமணி சங்கீதா அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளில் துடிப்புடன் தங்களுடைய பங்களிப்பை அளித்து தங்களுடைய கவிதைகளை முன்னெடுத்து நம்முடைய பல சுவாரஸ்யமான கவிதைகளை படைத்த கவி பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இன்று இனிதே அரங்கேறியதற்கு முழு ஒத்துழைப்பையும் நல்கிய அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய அம்மா கவிமாமணி முனைவர் முத்துமாலை அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் அனைத்து கவிதைகளையும் செவிமடுத்து அதற்கு பின்னூட்டமாக தன்னுடைய வாழ்த்துரையினை வழங்கிய ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நிகழ்ச்சிகளின் அத்துணை நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை அளித்து வரும் அம்மா ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய சிறந்த முறையில் செயல்பட்டு தங்களுடைய அத்துணை பங்களிப்பினையும் அளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்க விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலே காண கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபரா மாத்திடுங்க. இது போன்ற தமிழ் நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி எப்பொழுதும் தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை காண கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.